வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி கலரில் சாரி உடுத்துட்டு தேசிய கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 mmல பச்சை கலர் பாசி எடுத்திருக்கேன். இது வெள்ளை, ஆரஞ்சு 3 கலரும் எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு அந்த பொம்மைக்கு போடுறதுக்கு தலைக்கு போடுறதுக்காக கருப்பு பாசியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு என்னென்ன பாசியெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்கிறேன். பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு 5 அடி ஒயர் எடுத்து ஊசி பொறுத்து வச்சுருக்கேன். இதில் முதல்ல நம்ம 4 பாசி போடணும். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். இன்னொரு சைடு டொயின் எடுத்து இந்த 4ஆவது பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். குறுக்க விட்டுட்டு இப்போது டொயினை 2ஐயும் சமமாக வச்சுட்டு இந்த பூவை சென்டரில் கொண்டு வந்துடணும். பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த பக்கத்தில் 2 பாசி, இந்த பக்கத்தில் ஒரு பாசி போடணும். இந்த டொயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், 2 பூ போட்டிருக்கோம். அடுத்ததும் அதே மாதிரி தான் போடணும். இந்த பக்கத்தில் 2 பாசியும், இந்த பக்கத்தில் ஒரு பாசி. இதே போல் நமக்கு மொத்தம் 7 பூ வரணும். 7 பூ போட்டுடலாம். இப்போ 2 பூ போட்டிருக்கோம், ஏன்னா 5 பூ போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 7 பூ போட்டிருக்கோம். இன்னும் இதே போல் நமக்கு இது அடிப்பகுதி, அடிப்பாகம் இவ்வளோதான். 7 பூ தான் வீதி வரும் நமக்கு. இனி இதில் நமக்கு சுருக்கு வச்ச மாதிரி கொண்டு வரணும். அதனால் இன்னும் 2 பூ இதே போல் நம்ம போட்டுக்கிடலாம். 4 மணி பூ தான், இன்னும் 2 பூ போடணும். பாருங்கள், அதுக்கு பிறகு 2 பூ, அப்போ 9 பூ வந்திருக்கு. இப்போ நம்ம 2 சைட்லேயும் ஒவ்வொரு பாசி போட்டு வச்சுருக்கோம். 2 பக்கத்துலேயும் ஒவ்வொரு பாசி தான் போட்டிருக்கோம். அதாவது 9 பூ போட்டாச்சு. இது 10ஆவது பூவுக்கு நம்ம 2 பாசி தான் போட்டிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த 7 பூ போட்டிருக்க மாதிரி 1 2 3 4 5 6 7 7ஆவது பூவில் இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் இந்த டொயினை பாருங்கள், அந்த பக்கத்தில் 7 பூ இருக்குது. அந்த 7 பூவில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். 6ஆவது பூ முடிஞ்ச பாசி பாருங்கள், இதில் கொடுத்து எடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி கொடுத்து எடுத்துடணும். எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள டொயினையும் இந்த பக்கத்தில் இருந்து இங்கே கொடுத்து எடுத்துடணும். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம டைட் பண்ணும்போது இதில் ஒரு 4 மணி பூ இப்படி வந்துடும். பாருங்கள், அந்த பக்கத்தில் 4 மணி பூ தெரியும். மடித்து கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். அதே போல் இந்த டொயினையும் இந்த பாசியில் கொடுத்து இந்த பாசியில் இந்த பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இதில் 4 மணி பூ தான் இப்படி சுற்றி வரும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்து இந்த பக்கமாக இந்த பாசியில் ஒரு டொயினை அந்த பக்கமாகவும் ஒரு டொயினை இந்த பக்கமாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் இதில் பாசி போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கத்தில் 2 பாசி, இந்த பக்கத்தில் ஒரு பாசி. இந்த டொயின் எடுத்து இதில் குறுக்க விடணும். இதே போல் இன்னொரு பூவும் போடணும். பாருங்கள், இதில் 2 பூ போட்டிருக்கோம். இப்போது இனி அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு பாசி, இந்த பக்கத்துலேயும் ஒரு பாசி போட்டு இந்த பக்கத்தில் ஒரு பாசி போடணும். போட்டுட்டு பாருங்கள், இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துடணும். இந்த பக்கத்தில் உள்ளதை இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதை இந்த பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இதை இப்படி கொடுத்து எடுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி ஒரு பூ வந்துடும். பாருங்கள், இப்படி இன்னும் 2 பூ வரும். இதில் 1 வரும். அதாவது நம்ம இதில் இந்த 4 மணி பூவிலேயும் தான் 4 மணி பூ இன்னும் ஒன்று போடுவோம். அது நம்ம ஈஸியான முறையில் இப்படி போட்டு எடுத்துகிட்டு வரலான்ட்டு தான் இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டுட்டு இனி இந்த டொயினை இந்த பாசியில் கொடுத்து இந்த பக்கமாக எடுக்கணும். இந்த டொயினை இந்த பாசிலையும் கொடுத்து இந்த பக்கமாக எடுக்கணும். எடுத்துகிட்டு 2 பூ போடணும். அதுக்கு பிறகு 2 சைட்லேயும் ஒவ்வொரு பாசி போட்டுட்டு இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு இதை விட்டுறணும். இந்த பக்கத்தில் கொடுத்துட்டு இதில் இதே மாதிரி இப்படி 4 பூ மேல் பக்கத்தில் இப்படி வர்றது மாதிரி போட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், போட்டு எடுத்துட்டோம். இதே மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் மாதிரி இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு பூ போட்டிருக்கோம், இதில் 1, இதில் 1, இதில் 1, 4 பூ போட்டிருக்கோம். இதே போல் இருக்கும். இப்படி வச்சுக்கிடலாம். இதுதான் மேல் பக்கத்தில் வரணும்.
இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நமக்கு இனி இதில் வந்து இந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் தான் நம்ம ட்ரோயின் எடுத்துகிட்டு வரணும். அதனால் இந்த கீழ்ப்பக்கமாட்டு இருக்குது பாருங்க, இப்படி வச்சு காமிக்கிறேன். இப்போ இதில் கீழ்ப்பக்கமாக இருக்குது. இதில் இந்த ட்ரோயினை வந்து இந்த பாசியில் கொடுத்து இந்த பக்கமாக எடுக்கணும். இந்த ட்ரோயினை இந்த பக்கமாக கொடுத்துடணும். அப்போ நமக்கு இதில் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் ட்ரோயின் வந்துடும். ஏன்னா நம்ம இதில் தான் இனி மேல் பக்கமாக போட போகிறோம். இது அடிப்பகுதி இப்படி உயரமாக தான் நம்ம போட போகிறோம். இது வந்து கால் பகுதியில் வரக்கூடியது. அதாவது நம்ம தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கும்போது சாரி உடுத்துட்டு பாரத மாதாலாம் அப்படி தானே இருக்கும், அதே மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரோயின் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இனி மேல் பக்கமாக தான் கொடுத்துட்டு போகணும். அதனால் நம்ம இதில் வந்து ட்ரோயின் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் ஒரு 3 பாசி போட்டுக்கலாம். பச்சை கலர் பாசி தான். 3 பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை அப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். குறுக்க விட்டு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினை வந்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 2 பாசி ட்ரோயின் உள்ள வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து 2 போட்டுடலாம். இதே போல் இந்த லைனு ஃபுல்லாகவுமே 7 பூ வரும். நம்ம இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம், ஏன்னா 6 பூ போட்டுடலாம். அல்லது 5 பூ போடுங்க. கடைசி பூ போடும்போது சொல்கிறேன், ஏன்னா திருப்பணும். பாருங்கள், 6 பூ போட்டுட்டோம். 6 பூ போட்டிருக்கோம். இனி அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் 2 பாசி போடணும். அப்போ தான் நமக்கு திரும்பி வரும். பாருங்கள், இந்த ட்ரோயினில் 2 பாசி போட்டிருக்கோம். இந்த ட்ரோயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுறணும். இப்படி வரும். இப்போ அடுத்தது வந்து இந்த ட்ரோயினில் 3 பாசி போடணும். ஆரம்பிக்கும் போது 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு கீழே உள்ள பாசியில் இந்த ட்ரோயினை கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு 2 2ஆக போட்டு வரணும். இதே போல் போடலாம். இந்த லைனையும் பாருங்கள், 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ 3ஆவது லைன் முடிக்க போகிறோம். இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் 2 பாசி போடணும். அப்போ நமக்கு 3 லைன் ஃபினிஷ் ஆயிரும். 4ஆவது லைன் ஆரம்பிக்கும் போதும் இதே மாதிரி தான் அந்த பக்கத்தில் 3 பாசி போட்டு ஆரம்பிக்கணும். அடுத்த லைனும் பச்சை பாசி தான் ஃபுல்லாகவுமே வரும். 4ஆவது லைனும் இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி 4 லைன் நீங்களும் போட்டிருப்பீங்க. போட்ட பிறகு இதில் வந்து நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸும் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணணும். அதனால் நான் இப்படி மாற்றி வச்சு தான் நான் போட போகிறேன். அப்போ தான் எனக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருந்து தான் இப்படி நம்ம போட்டுட்டு போகணும். அதுக்கு பிறகு இந்த 4 மணி பூ போடும்போது இந்த பக்கமாக வந்துட்டோம். அதுக்கு பிறகு இதில் ட்ரோயின் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கமாக ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் இப்படி போட்டிருக்கோம். அடுத்த லைன் இப்படி போட்டு இந்த பக்கத்தில் தான் கொண்டு முடிச்சிருக்கோம். இதில் வந்து நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் ட்ரோயினாக போட்டு ஆரம்பிங்க. ஏன்னா நான் இப்படி வச்சு திருப்பி வச்சு இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் போடும்போது இந்த 4 மணி பூ மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் வச்சு போடணும். ஏன்னா முதல் பீஸ் போடும்போது அப்படி தான் போடணும். நான் இது 2ஆவது பீஸ் போடுறதுனால அதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வச்சு போட போகிறேன். நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த 4 மணி பூவை மேல் பக்கமாக தான் வச்சு 4 லைன் போட்டிருக்கோம். 4 லைன் போட்ட பிறகு நம்மளுடைய வலது பக்கத்தில் தான் அந்த ட்ரோயின் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. எனக்கு இப்படி வச்சு போட்டோன்னா அதில் வச்சு ஜாயின் பண்ண முடியாது. அதனால் நான் இப்படி திருப்பி வச்சு போட போகிறேன். திருப்பி வச்சு போடுறதுனால எனக்கு ட்ரோயின் இந்த பக்கத்தில் வந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து இதில் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்படியே வச்சே போடுங்க. ஆனால் ட்ரோயினை இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இடது பக்கத்தில். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பண்ணிவிடுங்க. நான் இப்போ இப்படி திருப்பி வச்சு இந்த 4 மணி பூ பாருங்கள் இப்படி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி போட போகிறேன். இந்த பக்கத்தில் இப்போது 3 பாசி போடணும். இதே போல் இன்னொரு பூவும் போட்டுடலாம் பச்சை பாசியிலே. பாருங்கள், 5ஆவது லைனில் 2 பூ போட்டிருக்கோம் பச்சை கலர் பாசி வச்சு. அடுத்தது வந்து ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும். பாருங்கள், இந்த லைனில் இனி எல்லாமே வெள்ளை பாசி வச்சு தான் 3 பூ போட்டிருக்கோம். நம்ம 4 பூவுமே வெள்ளை பாசி வச்சு தான் போடணும். அதுக்கு பிறகு அடுத்த லைனும் 3 பாசி முதல் பூ போடணும். ஒரு 3 பூ போட்டுருங்க வெள்ளை பாசியிலே. அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 3 பூ போட்டிருக்கோம். 4ஆவது பூ ஒரு வெள்ளையும் அதுக்கு பிறகு ஒரு பச்சையும். இனி அடுத்தது போடக்கூடிய 3 பூவுமே பச்சை பாசி வச்சு போட்டுடலாம்.
பாருங்க 6 லைன் முடிச்சிருக்கோம். இப்போ 7வது லைன் வந்து இதில் 3 பூவுமே பச்சை கலர் பாசி வச்சு தான் போடணும். அதுக்கு பிறகு 4 பூவும் வெள்ளை போடணும். அதே போல் இந்த லைனையும் போட்டுடலாம். பாருங்கள் 7 லைன் முடிச்சிட்டோம். அடுத்தது 8வது லைன் போட போகிறோம். ஒரு 3 பூ போட்டுடலாம் வெள்ளை கலர் பாசியில். பாருங்கள் 3 பூ வெள்ளை பாசி வச்சு போட்டிருக்கோம். அடுத்தது 3 பூ பச்சை கலர் பாசி வச்சு போட்டுடலாம். பாருங்கள் இதில் இந்த பக்கத்தில் 2 வெள்ளை பாசி. 8 லைன் முடிச்சிருக்கோம். இப்போ 9வது லைனில் 3 வெள்ளை பாசி. அடுத்தது ஒரு வெள்ளையும் ஒரு பச்சையும். அடுத்தது 2 பச்சை பாசி. இதே மாதிரி இன்னொரு பூவும் போட்டுடலாம். இனி 3 பூவுமே வெள்ளை பாசி வச்சு போட்டுடலாம். அடுத்தது 2 பூ வெள்ளை பாசி வச்சு போட்டுடலாம். இது வந்து 10வது லைன் போட்டு விட்டுருக்கோம். அடுத்தது ஒரு வெள்ளையும் ஒரு பச்சையும். அடுத்தது ஒரு பூ பச்சை பாசி வச்சு போட்டுடலாம். பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும். இனி இதில் அடுத்தது வெள்ளை கலர் பாசி வச்சு 2 பூ போட்டுடலாம். பாருங்கள் 10 லைன் முடிச்சிட்டோம். 11வது லைன் போட போகிறோம். ஒரு வெள்ளை, 2 ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, 4 பாசி போட்டு ஒரு பூ இதில் போட போகிறோம். ஒரே டொயின்லே பாருங்கள் போட்டிருக்கோம். அதே டொயினே இப்படி சுற்றி கொண்டு வந்து முதல்ல போட்ட வெள்ளை பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும். இதில் ஒரு பூ வரும். பாருங்கள் இப்படி வரும். வெள்ளை பாசி 2 உள் பக்கமாக வரணும். ஆரஞ்சு கலர் பாசி 2 வெளியே வரணும். இப்போ இனி நம்ம லைனாக போடலாம். இனி அடுத்தது வந்து 2 பூ வெள்ளை பாசியில் போட்டுடலாம். அடுத்தது 2 பூ பச்சை பாசி வச்சு போடணும். இனி 3 பூவுமே வெள்ளை கலர் பாசி வச்சு தான் போடணும். இதையும் போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள் 12வது லைன் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 2 பூ வெள்ளை பாசியில் போட்டுடலாம். அடுத்தது ஒரு வெள்ளையும் ஒரு பச்சையும். அடுத்தது 2 பூ பச்சை கலர் பாசி. பாருங்கள் இதில் வந்து 2 பச்சை பூ போடணும் அப்படின்னு ஒரு பச்சை பூ போட்டுட்டு அடுத்தது ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும் போட்டுருங்க. பாருங்கள் இதில் வந்து ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 2 வெள்ளை பாசி. அடுத்தது இதில் வந்து 2 ஆரஞ்சு கலர். பாருங்கள் இதில் வந்து 12வது லைன் இதில் முடிக்க போகிறோம். இப்போ 2 பாசியில் டொயின் இருக்குது. இந்த பக்கத்தில் 3 ஆரஞ்சு கலர் பாசி. இதில் வந்து 5 மணிப்பூ வரும். ஏன்னா இதில் கொஞ்சம் விரிஞ்சு வந்தால் தான் நமக்கு இந்த பக்கம் இடுப்பு பக்கமும் கொஞ்சம் சுருக்கி வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக இதில் 5 மணிப்பூ போடுறோம். அடுத்தது 13வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். இதுலேயும் 5 மணிப்பூ தான் வரும். ஒரு பாசியில் தான் நமக்கு இப்போ டொயின் இருக்குது. 4 பாசி போட்டுடலாம். இதில் 2 ஆரஞ்சு கலர் பாசி. அடுத்தது 2 வெள்ளை பாசி. இனி இந்த லைனில் 2 பூ பச்சை பாசி வச்சு போடணும். அதுக்கு பிறகு 3 பூ வெள்ளை கலர் பாசி வச்சு போட்டுடலாம். பாருங்கள் 13 லைன் முடிச்சிருக்கோம். 14வது லைனில் இதில் இந்த பக்கத்தில் 5 ஆரஞ்சு கலர் பாசி போடணும். இதில் 2 பூ ஆரஞ்சு கலர் பாசி வச்சு போடணும். அடுத்தது 2 பச்சை பாசி. அடுத்தது பாருங்கள் ஒரு பச்சையும் வெள்ளையும். அடுத்தது ஒரு வெள்ளையும் ஒரு ஆரஞ்சும். பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த 4 மணி பூவிலையும் இந்த பாசியையும் இந்த 5 மணி பூவில் இந்த பாசியையும் இதை எடுத்துக்கிடணும். பாருங்கள் இப்போ 3 பாசி டொயின் உள்ள இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள் 3 பாசி போட்டிருக்கோம். இந்த பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து அப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் 6 மணிப்பூ வரும். பாருங்கள் இப்படி வரும். நமக்கு இது வந்து இப்படி கொஞ்சம் விரிஞ்சு இனி இதில் சுருங்கி வரும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு போடணும் அப்படின்ட்டு விருப்பம் இருந்ததுன்னா அந்த பாசியிலேருந்தே இப்படி விரித்து போட்டுக்கிடுங்க. நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா இப்போ இது சாரி, இந்த பக்கத்தில் வெள்ளை கலர், அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர். இந்த சாரி வந்து இப்படி நமக்கு இதில் வந்து தான் அங்கே தோலுக்கு போகும். அதனால தான் அதே டிசைன் அப்படி கொண்டு வந்திருக்கேன். இந்த பக்கத்தில் இப்படி பச்சை வரும், அடுத்தால வெள்ளை வரும், அடுத்தால ஆரஞ்சு. இப்படி வந்து இனி நம்ம இந்த இடுப்பு பக்கத்தில் கொண்டு வந்து அதுக்கு மேல் பக்கத்தில் வரும்போது ஷோல்டரில் இப்படி இந்த சாரி வந்து இப்படி விழுந்து இந்த பக்கத்தில் கீழே வரையும் வர்றது மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம்.
அதனால தான் நான் இந்த பக்கத்தில் இந்த இது வந்து விரிஞ்சு வர்றது மாதிரி அதை காமிக்கலை. உங்களுக்கு இது போடணும் அப்படின்னா இதே இந்த பக்கத்தில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் இதையும் போட்டுக்கிடுங்க. அப்போ நமக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் விரிஞ்சு இப்படி இடுப்பு பக்கம் சுருங்கி வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது இதில் 3 ஆரஞ்சு கலர் பாசி போட்டுடலாம். அடுத்தது 2 வெள்ளை, அடுத்தது 2 பச்சை, அடுத்தது ஒரு பச்சையும் ஒரு ஆரஞ்சும், அடுத்தது 2 ஆரஞ்சு. அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரெயினில் 2 பாசி போட்டுக்கிடணும். 2 பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடணும். பாருங்கள், இந்த 6 மணி பூவில் இந்த சைடில் உள்ள பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துட்டோன்னா இதில் நமக்கு ஒரு 3 மணிப்பூ கிடைக்கும். 3 பாசி தான் வரும் இதில். பிறகு இதில் இப்படி போட்டு இந்த பக்கமாக எடுத்துட்டோன்னா இதில் நம்ம இப்போது ஒரு பாசி போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு சுருங்கி வரும், அதனால் இந்த பக்கத்தில் தான் நமக்கு டொயின் எடுத்துகிட்டு வரணும். அதனால் அந்த பூவை போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் நம்ம டொயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்படி இருக்கணும் பாருங்கள். இனி இதுக்கு மேலே 4 மணிப்பூ போடணும். இந்த பக்கத்தில் உள்ள டொயினில் 3 பாசி போட்டுக்கலாம். அடுத்தது ஆரஞ்சியும் ஒரு பச்சையும், அடுத்தது 2 பச்சை. பாருங்கள், இதில் வந்து 2 பச்சை பாசி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து 2 வெள்ளை, ரெண்டு வெள்ளை போட்டாச்சு. அதுக்கு பிறகு இதில் கொடுத்து எடுத்துட்டு இந்த பக்கத்தில் 2 ஆரஞ்சு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதில் மேல் பக்கத்தில் நமக்கு 5 பாசி இருக்கும். இந்த 5 பாசிலேருந்து தான் நம்ம இனி இதில் இந்த ஆரஞ்சு கலரை எப்படி கிராஸில் கொண்டு வரணும், வெள்ளையை எப்படி கிராஸில் கொண்டு வரணும், பச்சையும் இதே மாதிரி கிராஸில் எப்படி கொண்டு வரணும். இப்போ இதில் வந்து 3 ஆரஞ்சு போட்டுடலாம். அடுத்தது 2 வெள்ளை, அடுத்தது 2 பச்சை, அடுத்தது 2 ஆரஞ்சு. பாருங்கள், அடுத்தது இந்த ட்ரெயினில் வந்து ஒரு வெள்ளையும் ஒரு பச்சையும். நான் இதில் நாட் போட போகிறேன், அதனால் இந்த ட்ரெயின் நீளமாக இருக்கிறதுனால இதில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ட்ரெயினில் முதல்ல ஒரு பச்சையும் அதுக்கு பிறகு வெள்ளையும் போட்டு இந்த பக்கமாக கண்டினியூ பண்ணி கொண்டு வாங்க. நான் இதில் நாட் போட்டு முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நீ இதுக்கு மேல் பக்கத்தில் உள்ளது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.